யாருமே ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றதில்ல. தானிய வகையில் யாருமே அதை அதிகமாக சேர்த்திக்கிறதில்ல. தானிய வகையிலுமே எல்லாம் என்ன பண்ணுற தானியத்தை சேர்த்திக்கிட்டா நம்ம நல்லது. எள்ளு சாப்பிட்டா எலும்புக்கு நல்ல வலுவு. எள்ளெண்ணெய் எலும்பே முறிஞ்சு போனால் கூட சும்மா மேலே பூசினா கூட அந்த எலும்பு கூடும். மேலே பூசினா கூட எலும்பு குடிக்கி. அந்த அளவுக்கு சத்தான எள்ளை யாரும் சேர்த்திக்கிறதில்ல. எள்ளு எண்ணெயுமே பயன்படுத்திக்கிறதில்ல. எள்ளை அடிக்கடி சேர்த்துக்கிங்க. உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு வலுவு கொடுக்கு. எள்ளை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிக்கண்ணே. கடிச்சு எடுத்துட்டியாண்ணே? கடிச்சு எடுத்துட்டியா? நான் வேற அவசரமா சேலையை தூக்கிட்டு எனக்கு என்னடா ஒன்று கட்டினா கூட போதும். நம்மளுக்கு மேலே என்ன ஐடியா பண்ண போதும். நான் பாடி பற்ற வச்சா காற்று அடிக்கிறது. பிரியாத கலக்காய் தோழையே அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி காய்ச்சிக்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் 7 காய் போட்டுக்கலாம். ஒரு 2 உப்பு போட்டால் மிளகாய் நல்லா வறுபடுதா. ஒரு 2 கல் போட்டுக்கலாம். உரிச்சி வச்ச பூண்டு 10 பல், உருவி வச்ச கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து. நல்லா கருவாத பொன்னரமாக வறுத்துக்கணும். நல்லா கருவாத நல்லா மணக்க வேணும். கடலக்கொட்டை போதுங்கண்ணே. தேங்காய் தரண்டு 1 ஸ்பூன் சீரகம், முன்ன போட்டால் சீரகம் கறி போயிடும். கடைசியாக தான் போட வேணும். நல்லா வறுபட்டு போச்சு, மணக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கடை சேர்ந்து நான் கடலக்கொட்டை கட்டுறேன். ஒரு 6 ஸ்பூன் கடலக்கொட்டை, சூப்பர், வெரி குட். கடலக்கொட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். படக்குன்னு வெடிக்கணும் கடலக்கொட்டை. வெடிக்குது பாரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி வெடிக்கணும். கடலக்கொட்டை நல்லா வெடிக்குது. நல்லா கடலக்கொட்டை முட்டு ஆகணும். கடலக்கொட்டை நல்லா வெடிச்சு நல்லா மணக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 6 ஸ்பூன் கடலக்கொட்டை போட்டுக்கிறோம். எள்ளு ஒரு 10 ஸ்பூன். நல்லா பொரியணும். நல்லா மொட்டா குண்டு ஆகணும்.
நல்லா பொரிஞ்சு நல்லா கமன்னு மணக்கணும். அப்போ தான் எடுத்து கட்டணும். கடலை துடைச்சிடு. சரியா நல்லா வெடிக்குது பேர் எள்ளு. இன்னும் நல்லா வெடிக்க வேணும். உருண்டை ஆகணும் எள்ளு. தப்ப இருக்கிற எள்ளு நல்லா மொட்டு ஆகணும். நல்லா உருண்டு போயிடணும். நல்லா எள்ளு உருண்டு போச்சு. பூண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயமே நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. எள்ளும் பொரிஞ்சுக்கிடுச்சு. இந்த மாதிரி இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். சுரண்டி வச்ச தேங்காய் 4 போகணும். அந்த தண்ணி கிண்டு தண்ணி தொலைக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் தொலைனா போதும். போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாத்துலேயுமே எண்ணெய் பொருள், கடலைக்கொட்டை எண்ணெய் பொருள், எள்ளு எண்ணெய் பொருள், தேங்காய் எண்ணெய் பொருள். அதனால உடம்புக்கு நம்ம நல்லது. ஊருக்கு போறேன் சாமி. சரி போய்ட்டா. நல்லா தேங்காய் பால் சுண்டிக்கிடுச்சு. மேலே இறக்கலாம். மரத்தாரி தேங்காய் புடச்சி கட்டலாம். கலக்கட்டு நல்ல மிளகாய் ஆடிக்கிடுச்சு. இடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆடிக்கிடுச்சு. இடிச்சுக்கலாம். வேணு நல்லா இடிச்சு பொடி பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் கிடுச்சு. இதுக்கு மேலே கடலக்கட்டை கட்டிக்கலாம். நல்லா மஞ்சள் போச்சு. இதுக்கு மேலே கடலக்கட்டை கட்டிக்கலாம். போட்டையா? போடு. ஐயா சொல்லி எடுக்கவே இல்லையா? சொல்லி எடுக்க வேண்டியது. வறுத்து வச்ச எள்ளு தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். இடிக்கவே எண்ணெய் வந்து நல்லா பிரியுது பாரு. நல்லா பிரியுது எண்ணெய். நல்லா மணக்குது. எள்ளு பொடி கும்பு மணக்குது. ஒரு நாளைக்கு எள்ளு பொடி கடிச்சு இடிச்சு காட்டலாம். சரியா பிரியா? எடுச்சாமி மேலே ஆட்டி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ரேடு புளி சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். எலுமிச்சங்காய் சோட்டு புளி, சின்ன எலுமிச்சங்காய் சோட்டு புளி கணக்காக தண்ணி அடிச்சு கெட்டி ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டு நல்லா நெவுன்னு ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா கமன்னு மணக்குது. போட்டுக்கலாம். போதுமான உப்பு போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். பிரியா நல்லா மஞ்சள் போச்சு. அந்த மஞ்சட்டி எடுத்தா இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. வலிச்சு எடுத்துக்கலாம். கொண்டா அடுப்பத்து வையே. அப்படியே வலிக்கு சாப்பிட்டா வாசனை இருக்குது. அப்படி மணக்குது. சட்னி ஆட்டியாச்சு. சட்னி அடுப்பா வச்சுக்கலாம். எள்ளு சட்னிக்கு எள்ளெண்ணெய் தான் ஊற்றணும். எள்ளெண்ணெய் 2 பூணும். நல்லா சூடாகிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 பூண்டு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. ஒரு வரமிளகாய்
உருவி வச்ச கருப்பாக இருந்தாலும் ஒரு கொத்து. எடுத்துக்கலாம். எலும்புக்கு வலுவு கொடுக்குற எள்ளு சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். நல்ல எண்ணெயில் கலந்துக்கலாம். எள்ளு சட்னிக்கு எள்ளெண்ணெய் ஊற்றினாத்தான் நல்ல ருசியாக இருக்கு. தட்டு கண்டாயா வேண்டாயா அதுங்கிற குறுக்குழுவுது. இல்லை சாமி சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம் சட்னி வாங்கிக்க. கொஞ்சம் சட்னி. சாப்பிடு. ஐயா எள்ளு சட்னி சூப்பரா இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா உங்களுக்கு சாமி? சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அப்படி பெரிய பெரிய சாப்பிட்டா வாசனை இருக்குது. நல்லா மணக்குது. நல்லா ருசியா அப்படியே தொண்டையில் போடக்கலையே இழுக்குது. அப்படியே எள்ளு சட்னி நம்ம அருமையாக இருக்குது. சட்னி வாங்கிக்கிறியா? நாட்டுக்கோழி மாதிரி எலும்புக்கு வலுவு கொடுக்குறது எள்ளு நம்ம முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எலும்பு ஊக்கிறந்தாத்தான் ஓடி நாடி பிழைக்க முடியும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நல்ல எலும்புக்கு வலுவு வரும். நோவு நொடி இல்லாத ஆரோக்கியமே இருக்கலாம். நீங்களே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க. நாங்களாம் எங்கள் காலத்தில் இது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாரம் ஒருக்கானாலும் நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். கண்டுபிடி ஆரியத்தி நேர்த்தி கழுவி கிளறைய இந்த மாதிரி சட்னி ஆட்டி வச்சுட்டா 2 நாளைக்கு கூட பிள்ளையை போட்டு எடுத்துங்க. நாங்களும் சாப்பிடுவோம். நாங்கள் எங்கள் காலத்தில் இப்படி பண்ணி தின்னுதான் நாங்கள் ஊசாரிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஆர்வம் போட்டு வாங்கி திங்குறீங்க. உடம்புல எந்த வலுவும் இல்லாத போகுது. இப்படி நாம் செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல வலுவு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.